தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். நம்முடைய சித்தன் டிவி யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஒரு அழகான புதுவிதமான தெருக்கூத்து. அதாவது அதி அற்புதம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தெருக்கூத்து அழகாக நடித்துள்ளார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை முண்டியூர் முத்து மாரியம்மன் நாடக சபா நாடக ஆசிரியர் மாதவன் அவர்களின் குழுவினரால் நடத்தப்பட்ட நாடகம் முருகர் வள்ளி திருமணம் என்னும் நாடகம். இந்த தெருக்கூத்து நாடகம் அழகாகவும் அற்புதமாகவும் நடித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் இந்த அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி நேயர்களே, அதுபோல் எங்களுடைய குழுவும் நாங்களும் தெருக்கூத்து குழு வைத்திருக்கின்றோம். அதாவது சித்தன் நாடக சபா அப்படின்னு ஒரு குழு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய குழுவில் எங்களால் முடிந்தவரை சிறப்பாக தெருக்கூத்து நடத்தப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 96 29 91 81 86. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் முடிந்தவரை சிறப்பாக தெருக்கூத்து நடத்தி தருவோம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதோட விட பழைய பீட்டு மரம் எடுத்து கம்பியை உருவி காதுல மாட்டி அப்புறம் கல்லூராய மலையில முண்டியூர் வேடியை ஒது கொடுத்து அனுப்புனா
சக்கரை வருது மந்திரியாரா போய் வாங்குறியா உனக்கு எல்லாம் வெட்டி சூடு சொரணம் இல்லையா இல்ல அவனுக்கு இல்ல அது நீ பேசக்கூடாது அஞ்சு நேரத்துல மணி 2:30 ஒரு பொண்ணு காலில உதவாங்க இருக்கு நான் புண்ணியம் பண்ணி இருக்கணும் மந்திரியா இருந்து ஆமா 2:30 நேரத்துல யாராவது பொண்ணு கால உதவங்களாமா மந்திரியா இருந்து புண்ணியம் செஞ்சு தான் வாங்குவான் புண்ணியம் செஞ்சாதான் உதவாங்க முடியும் அப்படியா அதனால இப்ப குடிச்சிருந்தா அப்படியே தான் வாழ்ந்து நடக்க முடியும் சரி மந்திரியா இருமா இப்ப உன்னை பார்த்த உடனே என்ன பார்த்த உடனே உன்னை பார்த்த உடனே என்ன ஆகுது எனக்கு உள்ளதான் மந்திரியாரா உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குது தெரியுமாடா நான் சொல்லுமா எப்படி இருக்குதுன்னு ஐயோ அம்மா இருமா ஒரே அடிப்பா இருக்குது எனக்கு ஒன்னும் தேவல பக்கத்துல ஏறி இருக்குது போனா பூனை காய்ச்சி எடுத்தா பாருங்க 4 மணி தேய்ச்சிக்க கரெக்டா இருக்கும் அப்படியே வேணுமா ஐயோ ஆமாமா நல்லா இருக்குமாடா அது போய் தேய்ச்சி பாரு ஆமா பிரமாதமா இருக்கும் அப்படியே ஃபர்ஸ்ட் நீ தேய்ச்சி காட்டு நான் ரெண்டாவது தேய்க்கிறேன் நாங்க சேவை போய் தேய்ச்சி தான் அப்படியா சொல்லு பாரு உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது எப்படி இருக்குது பல இருக்குது அப்படியே என்னடா அழகா இருக்கிற எப்படி இருக்குமா விதவிதமா ஆமா பிஞ்சு இல்லமா நெஞ்சுமா கோய் பிஞ்சு இல்ல அக்கா பொண்ணு அது மட்டுமா பண்ணுன ஒரு நாள் மார்கழி மாசத்துல காலத்துல என்ன பண்ண ஒரு 2 நாள் மார்கழி மாசம் கலங்கத்தல ஓடிட்டு முன்னால காலையில இருந்து கோலம் போலையில கண்ணுல தம்பிக்கிட்டு நாளையில நாயிருந்து பாட்டையில ஜன்னல திறந்தா கொஞ்சம் குமரியா கண்ணுல பார்த்தனா அவ என்ன பார்த்தா அவளவோ நான் அவளை பார்த்தேன் கண்ணும் கண்ணும் முட்டி கிட்டி கடல் நீயும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னை என்ன கூட்டிட்டு போனேன் யாரு நம்ம பேரும் தான் என்னவா உன்னை சென்னை கூட்டிட்டு போனேன் அங்க போய் என்ன பண்ண பாப்போ சென்னை மாநகரில் சவுத் புஷ்பா ரோட்டுல நான் உன்னை தொடல அப்ப கொரோனா டைம் உனக்குதாமா எனக்கு கொரோனா வந்தது கொரோனா வந்துச்சே சொர்ணா வந்துச்சு நீங்க விடுமா தெரியும் மந்திரியாரா நீ பாட்டாலும் ரொம்ப அழகா இருக்குது பொம்பளைகளை பார்த்தா உனக்கு எப்படியா இருக்கா பொம்பளைகளை பார்த்தா அது எப்படி நீங்க எப்படி ஒரு பைத்திய பிடிச்ச மாதிரி ஆயிடும் பைத்திய மாதிரிதா யாண்டா பையா
ஏற வேண்டாம். நான் இத்தார்த்தலுக்கு முன்பாக வருகின்ற போது நான் யாரு? எந்த நாட்டு செல்வி, எந்த நாட்டு குமாரி அப்படி விளக்கம் தெரியுமா? நீ யாரு? உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? உன்னை மாலையிட்டு வேற பண்ண ஒரு பேர் எப்படி? சொல்லலாமா? சொல்லுமா. ஆதிமாயவன் தேவியாகி என் பேருடா லட்சுமி, அனலட்சுமி, தனலட்சுமி, தாக்கி லட்சுமி சொல்லக்கூடிய லட்சுமி. சரிதாம்மா, என் பேர் தான் லட்சுமி. தெரிஞ்சு புரிந்து கொண்டேன். இந்த இடத்தில் மன்னவரத்திருக்கிறார் மந்திரி யாரா? ஏம்மா, அதோட மகட்டும் ஏதோ கேள்வி என்பதை மன்னவர் வளர்த்திருக்கிறார். அவர் சமாதானத்தில் இருக்கிறாரா? இல்லையா? இல்லையா? பார்த்து வரையா? ஒரு நிமிஷமா ஐயா பார்க்க லட்சுமியை கூட்டி வர சொன்னே, கூட்டி வந்து விட்டாயா? அது யார் கேக்குறீங்க? லட்சுமி வந்த உடனே எங்க என்ன குறை? எல்லாமே லட்சுமியே பெருத்து பெருத்து வருதுங்க. அப்படியே எல்லாம் அப்படியே நகை வேணுமா, பணம் வேணுமா, பண்டை வேணுமா, எல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படியே கூட்டி வாப்பா சீக்கிரம். கூட்டி விடுத்தா சீக்கிரம், கூட்டி வாப்பா. மந்திரியாரே, அவரு என் பதிலாக மன்னோட என்னடா சொன்னாரு? என் வீட்டுக்கு கூட்டி போய் சொன்னாரு. அப்படியா? தம்பி, நீ கூப்பிடாத வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? ஏன் கேக்குறியா? செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை உன் வீட்டுல சுத்து பத்து மணி படி இருக்கு. அப்படி எப்படி வருவேன்? ஆமா, இப்படிலாம் சொல்ல நினைச்சுதான் நெய்யா சாப்பிடுறான், பாலா சாப்பிடுறான், மோரா சாப்பிடுறான். இது ஏன் அவன் சொல்றேன்? அப்படியே உன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், உன் வீட்டுல சுத்தமா இல்லடா. வந்து பாரு, எல்லாம் சாணம் போட்டு ஊடு முழுவாங்க. நாங்கெல்லாம் மனசுமே போறோம். வருஷம் போவாமா? மறுபடியும் உத்துருவா போகலாம். போகலாமா? என்ன அழகு, என்ன அழகு, என்ன வடிவம். இவரு முகமா ஒரு அழகு, இவர் நெஞ்சா ஒரு அழகு, இவரு பயிரு பானை மாதிரி ஒரு அழகு. உனக்கு என்ன அழகு வேணும்? எல்லா அழகும் இவருக்கு உண்டு. சரியா?
ஒண்ணு கேட்கலான்னு கேட்கலாம். எதிர்பார்க்க வரவழைச்சுங்க என்ன காரணம் அதை ஒன்று சொல்லுவோம். இதுவா கேக்குறா உன்னை எதற்காக அழைத்தா என்றுதான் கேட்கிறாய். என்ன இன்றைய நாள் தினத்தில் குறிஞ்சி வனமானது வனவேடிக்கை பார்க்க போக வேண்டும். அதனால் தான் உன்னை வரவழைத்தேன். இப்போ வந்து முல்லை அதாவது எங்க போனோம் குறிஞ்சிவனம். குறிஞ்சிவனம் என்றாலே அது ரொம்ப பிரம்மாண்டமான வனம். ஆமா மன்னர் சொன்ன அழகு அவர் என்ன வாயத்தனம் சொன்னா தெரியுமாடா? எப்படி சொன்னாரு? எப்படி சொன்னாரு? கணக்கு போகணும். ஆமா அப்படி சொன்னாரு. குறிஞ்சிவனத்தை பார்க்க போனா சந்தோஷம் இல்லையாடா? ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசைமா. எப்படி கேளு எப்படாங்க போவாங்க இவங்க போகும்போது நாமளும் வேலை செய்யறதுக்கு கூடயே போயிடலாம் அப்ப நானும் ஒரு ஆசை. லட்சுமி அங்கே மயில் ஆடுவதும் கூவதும் மான்கள் கூட்டம் கூட்டமாக ஓடுவதும் ஆடுவதும் அப்படி பார்த்தா பல விதமான அதிசயமாக இருக்கும். அதனால்தான் உன்னை இன்றைய தினத்தில் வனவேடிக்கை பார்க்க போகலாம் என்று அழைத்தேன். அப்படி அப்படி சொல்றேன். எவ்வளவு ஆட்சியா இருக்கிறேன் இல்ல எவ்வளவு தெம்பா இருக்கிறேன். நேற்று என்னமோ வரலன்ட்டு இருந்தேங்க எங்க போறது வந்து கேக்குறேன் நானு. அப்படி அங்க வரலன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு போனா ஆனா கோயில்ல எப்படி இருக்கு தெரியுமாடா? சிலை போல இருக்கு பாரு. அது போல காணகத்துல எப்படி இருக்கு தெரியுமாடா? என்ன அழகா இருக்கு தெரியுமாடா? ஆடுவதும் என்னோட மயில் ஆடுவதும் கோயில் கூவதும் தென்னாட்டு வீசுவதும் அழகா இருந்த எப்படி உண்மை சொல்லுங்க. நம்ம ஜாதியா இல்ல குறைஞ்ச என்ன ஐயா அதுவா போகலாமா? போகலாமா? வாய்த்த
பாத்தியா என்ன இந்த குறிஞ்சி வனத்துல என்ன ஒரு பக்கம் குயில் கூவதும் கூவதும் மயில் ஆடுவதும் ஆமாண்டா முயல் ஓடுவதும் ஓடுவதும் பார்த்தா எப்படி இருக்குது? ஆமாண்டா முயல் எப்படி ஓடுது? அழகா இருக்கு. முயல் ஓடுது பார்த்தா எப்படி ஓடுது? அந்த தோலை உரிச்சி இலையில போட்டு பொரிச்சு சாப்பிட எப்படி பாலை ஊற்றி சாப்பிடுவாங்க அப்ப முயலுமா? அப்படியே சாமி இதெல்லாம் இருக்கிற சாமி அதோ தெரியுதுப்பா ஆனா சுவாமி அங்க பாருங்க சுவாமி அங்க எத்தி பாருமையா பார்க்கும்போது மந்திரியாரே நான் என்ன சொல்லுமா என்ன மான் அங்க பாருங்க மான் எப்படி போனேச்சு மிருகக்காரிகள் அது விளையாட்டு நல்லா தெரிஞ்சுக்காமா நம்ம மனுஷனுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கும் அப்படி நினைக்காத இங்க பாருமா ஒரு மானுக்கு காலை ஒடிஞ்சு போச்சு அடங்குது ஒரு மானை வந்து உப்பு போட்டு போகுது அப்படிதான் பண்ணுது மானோட கோடு வந்து பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது இவளுக்கு என்ன வந்துச்சு மான் கூட்டம் அது வனத்துல அது விளையாடு கொண்டு இருக்கு இப்பதான் புரியுது மான்றன விளையாடல அப்ப விளையாடுது அது மாதிரி தெரிஞ்சுக்கமா அது என்னமா பண்ணி வந்தமா வனவெடி பார்த்தோமா போலாம் என்ன சுவாமி எனக்கு ஆசை பெருக்குதையா
உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வேற வேலை தான் இல்லைங்க. என்னமோ பண்ணிருக்குது, என்னமோ வீக்கு போய் இருக்குது. டேய் பொம்பளைங்க எல்லாம் அப்படித்தானே இருக்கான். நான் பார்க்கவே இல்லையே. நீ பாத்துக்க மாட்டா. இங்க பாருங்க, சொல்லுங்க இப்ப என்ன ஆகி போச்சு? என்னன்னு கேளு. நம்மளாம் ஒரு தேவர் அமைச்சர்